வணக்கம். இந்தியாவின் சுயமரியாதையை சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம். இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்து ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தில் கை வைத்திருக்கிறது அமெரிக்க அரசு. ஏறத்தாழ 48,000 கோடி ரூபாய் டாலர் மதிப்பில் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ட்ரம்ப் வந்த போதில் 25% இருந்த வரி விதிப்பு தற்பொழுது 50% ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுது அப்படின்னும், ரஷ்யாவிலிருந்து கச்சா பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்யக்கூடாது, அப்படி செய்யும் பட்சத்தில் அதற்கு ஒரு 25% 50% வரி விதிப்பு செய்து ஒட்டுமொத்த இந்தியர்களின் வயிற்றெரிச்சலை வாரி கொட்டி கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களாக ஜவுளி பொருட்கள், ஆயத்த ஆடைகள், நவரத்தின கற்கள், இன்ஜினியரிங் பொருட்கள் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக திருப்பூர் பகுதியில் ஆயத்த ஆடைகள் 68% ஏற்றுமதி பொருளாக இருக்குது. அதனை உற்பத்தி பண்ணக்கூடிய பெருநிறுவனங்கள், அதனை சார்ந்து வாழக்கூடிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. திருப்பூர் பகுதியில் மட்டும் 3000 கோடி ரூபாய்க்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. திருப்பூர் மாத்திரமில்லை, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதே நிலைமை தான். ஒருபுறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்கள் அளித்து உதவி கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசு. காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேறச் சொல்லி ஒரு இனப்படுகொலை நிகழ்த்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கைக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து, சார்க் உள்ளிட்ட பிராந்திய கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவின் இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதித்தால் அமெரிக்காவின் நிலை என்னாகும், அங்கு வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரம் என்னாகும் என்று சிந்திக்க கூட திராணியற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பை செய்து அடாவடித்தனத்தில் இறங்கியிருக்கிறார். ஒரு நாடு உலக அரங்கில் பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுல தப்பு கிடையாது. அதை மற்ற நாடுகள் பாதிக்காத அளவில் நீங்கள் முன்னெடுத்து செல்வது நல்லது. மற்ற நாடுகளின் வயிற்றெரிச்சலை கொட்டி கொண்டு நீங்கள் நம்பர் 1 இடத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? என்ன பிரயோஜனம்? ஒரு முறை சீனாவின் பொருட்களுக்கு 165% நான் வரி விதிக்கிறேன்னு அமெரிக்க அதிபர் சொன்னபோது, நீ என்ன எனக்கு வரி விதிக்கிறது, நான் உன் பொருளுக்கு வரி விதிக்கிறேன்னு 100% வரி விதித்தான் சீனாக்கார். உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க அமெரிக்கா. அதுபோல் நம்ம இந்தியாவில் நம்ம பாரத பிரதமர் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவாரா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவரையிலும் அந்த வரி விதிப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கையோ முன்னெடுப்போ அறிக்கையோ இதுவரையிலும் ஏதும் இல்லை. அதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரத பிரதமருக்கு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டி ஒரு வலிமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து அதனை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.